வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, எழுத்தாளர் பிவிஆர் அவர்கள் எழுதிய புதை மணல் சிறுகதை. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். கடந்த சில மாதங்களாக துங்காவுக்கு கண்ணாடியை பார்க்க பிடிக்கவில்லை. ஆனால் எப்படி பார்க்காமல் இருக்க முடியும்? நேராக சீராக வகைடு எடுத்து வாரிக்கொள்ள வேண்டும். அதன் பின் அங்கு இங்கு என்று திட்டு திட்டாக பவுடர் அப்பிக்கொள்ளாமல் இருக்க வேண்டும். அப்புறம் நெற்றியில் சரியான இடத்தில் குங்குமம் போட்டு விழ வேண்டும். கண்ணாடி இல்லாமல் போனால் அவள் தொலைந்தாள். இருப்பினும் பார்க்கும் பொழுது துணுக்கென்றது. வேதனையின் கேவல் அடிவயிற்றில் சுருதி சேர்த்தது. வயது இன்னும் 33 முடியவில்லை. அதற்குள் முதுமையின் இளமை தலையில் வெள்ளி வெள்ளியாக சிரிக்கத் தொடங்கிவிட்டது. கண்களுக்கு கீழே கரிக்கோடுகள் பதிய தொடங்கிவிட்டன. என்ன செய்ய என்ன செய்ய முடியும்? எதை தொலைத்தாலும் திரும்ப பெறலாம். காலத்தை போனது போனதுதான். மாடியிலேயே உறக்கம், பாத்ரூம், பல் தேய்ப்பு, குளியல் எல்லாம். முந்தின நாள் வாங்கிய ஜார்ஜெட்டை கிளிப்பச்சையில் சின்ன சின்ன மலர்கள் அணிந்து கொண்ட அவள் மாடிப்படிகளில் கால் வைத்தாள். இறங்கலானாள். வீட்டின் மாபெரும் அமைதியே பயங்கரமாக அலறுவது போல தோன்றியது. குண்டூசி விழுந்தால் கூட குண்டு வெடிக்க சத்தம். ஏன் இந்த பிரம்மை? தனிமையின் உட்குரல். மௌனத்துக்கும் இவ்வளவு ஓசை சக்தியா? ஹாலுக்கு வந்தாள். ஜன்னல் வழியாக பார்த்தாள். தூரத்தே காவல்காரன் கேட் அருகே புகைத்து கொண்டிருந்தான். இரவு அவிழ்த்து விடப்பட்ட கன்றுக்குட்டி, உயர் நாய்கள் அங்கும் இங்குமாய் கண் அயர்ந்து கொண்டிருந்தன. இருக்க வேண்டிய இடத்தில் பால் பாக்கெட் இருந்தது. எடுக்கும்போது துங்காவுக்கு அம்மா ஆசையாய் தடவி கொடுத்த சீமை பசுக்கள் நினைவுக்கு வந்தன. அப்பப்பா, அப்போதெல்லாம் இந்த 2 மாடி வீடு இப்படியா பூஜை இல்லாத கோயில் போல இருந்தது? எப்போதும் ஜே ஜேதான். உறவினர்கள், சிநேகிதர்கள், வீட்டையே ஒரு தேர்தல் தொகுதியாக்கலாம். அப்பாதான் 10 வருடங்களுக்கு முன் விமானத்துடன் கடலில் இறங்கினார். அம்மா ஏன் 2 வருடங்களுக்கு முன் போனாள்? லூகேமியா என்று முத்திரை குத்தி வைத்திய நிபுணர்கள் வழி அனுப்பினார்கள். ஏன்? துங்கா பாலை காய்ச்சினாள். அன்று எந்த ஹோட்டலில் சாப்பிடலாம்? பிரிட்டிஷ் கவுன்சிலுக்கு போக வேண்டும். அப்படியே காஞ்சி ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்டால் என்ன? யார் குக்கரை வைப்பார்கள்? அரிசியை களைவார்கள்? புளியை கரைப்பார்கள்? எடுத்து போட்டுக்கொண்டு சாப்பிடுவார்கள்? மேலும் எல்லாம் வாங்கியாக வேண்டும். காஃபியை முடித்துவிட்டு திரும்பிய போது அன்றைய தின ஏடுகளை ஜன்னல் வழியாக காவலாளி போட்டு கொண்டிருந்தான். முந்தின நாள் பேப்பரில் சுரேஷ் ஐஏஎஸ் மத்திய அரசு துறையில் ஒரு விசேஷ அதிகாரியாக பதவியேற்ற செய்தி வந்திருந்தது. அன்று மத்தியானம் 2-3 முறை டெலிபோன் அடித்ததாம். மாலை 6 மணி அளவில் வெள்ளை ஜிப்பாவும் கண்ணாடியுமாக ஒருவர் காரில் வந்து விசாரித்து போனாராம். எல்லாம் தோட்டக்காரன் இரவு கூறினான். பாபு வந்திருப்பானோ? சுரேஷ் ஊருக்கெல்லாம் ஐஏஎஸ், ஆனால் அவளுக்கு பாபு. அம்மாவின் அத்தை பிள்ளை. அத்தை கணவருடன் கல்கத்தாவில் இருக்கிறாள். அவர்களுக்கும் அவள் மீது கோபம், தாபம், ஏன் வெறுப்பும் கூட. நேற்று டெலிபோன் செய்தது பாபுவா? ஜிப்பா அணிந்து கொண்ட காரில் வந்தது பாபுவா? அவன் ஏன் வர வேண்டும்? 15 வருடங்களுக்கு முன் ஒரு தடவை வந்தவன். அந்த அனுபவத்துக்கு பிறகு எப்படி மீண்டும் வருவான்? இது தெரிந்தும் ஏன் பாபுவை பற்றி மனம் ஓடுகிறது, இல்லை அலைகிறது? டே துங்கா, நாளைக்கு கார்த்தால அத்தை, அத்திம்பேர், பாபு எல்லாரும் ஹவுரா மெயில்ல வர்றா. வந்தா வரட்டும், நீ கவனிச்சுக்கோ. நீ காலேஜுக்கு போக வேண்டாம்னு சொல்ல வந்தேன். காலேஜ் தான் முக்கியம். அவ எதுக்கு வரா தெரியும் இல்லையா? எனக்கு கல்யாணம் வேண்டாம். அப்பா ஆசைப்படுறார், நான் ஆசைப்படுறேன். அத்தை, அத்திம்பேர், ஏன் பாபு கூடத்தான் ஆசைப்படுறான். நான் ஆசைப்படலை. என்னடி பச்சை குழந்தை மாதிரி பிடிவாதம் பிடிக்கிற? 18 நிறைஞ்சாச்சு. மைனர் இல்லைன்னு சொல்ல வர்றியா? நான் எதுவும் சொல்ல வரலை. எங்க மானம் போயிடும். என் லட்சியமே போயிடும். என்னடி உன் லட்சியம்? பிஎஸ்சி, எம்எஸ்சி, ஸ்டேட்ஸ், ரிசர்ச், ஸ்காலர்ஷிப். இடி விழ. அதை பற்றியும் ரிசர்ச் பண்ணுவேன். அப்போ எப்போதாண்டி கல்யாணம் பண்ணிப்ப? நோ மேரேஜ் மதர். உளராத, நீ ஒரு பொண்ணுடி. வெறும் நிழலாக தாண்டி நீ போக முடியும். தனியா ஒளியாக போக முடியாதடி. அது உன் கணிப்பு. அப்பாவும் நானும் போனப்புறம், உனக்கு வயசானப்புறம் நீ எப்படி அடி? போதுமா, போர் அடிக்காத.
கல்யாணத்தை பண்ணிண்டு எந்த பெண் என்ன சுகத்தை கண்டாள்? டாக்டருக்கு படிச்சாலும் சமயக்கட்டு, புருஷன் கூப்பிட்ட போதெல்லாம் கட்டிலுக்கு ஓடணும். 2 வருஷத்துக்கு ஒவ்வொரு குவா குவா. நோ நாட் ஃபார் மீ. என்னடி இது? உன் போக்கே புதுசா இருக்கு. அப்பா வந்தார். என்ன துங்கா, உனக்கு இஷ்டம் இல்லையா? இல்லப்பா. குட். இப்ப வேண்டாம். இன்னும் 1 வருஷமோ 2 வருஷமோ போகட்டும் என்றார் அப்பா. அவள்லாம் வரப்போறாளே, பக்குவமா சொல்லிடுவோம். இப்போ திருப்தி தானே துங்கா? தேங்க்யூப்பா. என்ன தேங்க்யூ? தேங்க்யூ வாம் தேங்க்யூ. அப்பா சிரித்தார். துங்கா. என்ன டாடி? ஒரு சின்ன ஹெல்ப். ஷோர். அவ திருப்திக்காக, அம்மா திருப்திக்காக நாளை இங்கே இருந்துடும். அப்புறம் நான் லெட்டர் மூலமா பிரச்சனையை தீர்த்துடுறேன். குழப்பம் வேண்டாம்னா? ஆமாம் துங்கா. ஓகே டாடி. அவ என்னென்னைக்குமே கல்யாணம் வேண்டாங்கிறா என்றாள் அம்மா. அதை பத்தி இன்னைக்கு ஒரே பண்ணிப்பானேன் ஜானகி. தற்கால சாந்திக்கு காக்காயை பிடிச்சு கஷாயம் பண்ணி சாப்பிடுவோம். ஓகே துங்கா? ஓகே டாடி. ஆனா என்னால காக்காய் பிடிக்க முடியாது. போன் அலறியது. பாபுவோ? துங்கா எழுந்தாள். பயத்துடன் எடுத்தாள். மறுகணம் ராங் நம்பர் என்று கூறிவிட்டு திரும்பினாள். சோஃபாவில் மீண்டும் உட்கார தோன்றவில்லை. அன்றைய நிகழ்ச்சி இன்று ஒரு கனவு போல வந்தது. இடையில் ஒரு தடங்கல். ஜன்னல் கம்பிகளை பிடித்து கொண்டு பார்த்தாள். எதிரே செல்லும் பாதை பின்னோக்கி செல்வதாகப்பட்டது. பிஎஸ்சி முடித்து எம்எஸ்சி ஆயிற்று. இங்கேயே டாக்டர் பட்டம் வாங்கலாம் என்றார் அப்பா. அமெரிக்கா கை நழுவியது. அதனாலேயே சிரத்தையும் போயிற்று. அப்பா வரன் பார்க்காமலே போனார். அந்த வெப்பம் தணிவதற்கு 2 வருடங்கள் ஆயின. அம்மா சொத்துக்களை நிர்வாகம் செய்ய அவள் யுஎஸ்ஐஎஸ் மேக்ஸ் முல்லர் பவன் என்று பவனி வந்தாள். தனிமை இனிமையாக இருந்த காலம். வீட்டில் எப்போதும் ஒரு கூட்டம், தெருக்களில் கூட்டம், ஒலிபெருக்கிகளின் அயராத முழக்கம், கர்ண கடூரமான சினிமா பாட்டுக்கள். எந்த தெருவுக்குள் நுழைந்தாலும் ஒரு மேடை பேச்சு. ஒரு நாள் அம்மா சொன்னாள், நல்ல ஜாதகங்கள் வந்திருக்கு, நல்ல நல்ல இடங்கள் என்று. வேண்டாம். இன்னமும் அதே பதில்தானா? ஆமாம். ஏண்டி? பிக்கு பிடுங்கள் எதுவும் தேவையில்லை. நானும் ஒரு நாள் போயிட வேண்டி துங்கா. அதை பத்தி இப்ப பேசுவானேன்? எப்படி எடி ஒரு துணை இல்லாம நீ தனியா இருப்ப? உன் வயிற்றுக்குள்ள 10 மாசம் தனியா தானே இருந்தேன். இப்ப வெளியே தனியா இருந்துப்பேன். டே, எனக்கு ஒரு சந்தேகம். என்ன? நீ பெண் ஜென்மம் தானா? அவள் பெண் ஜென்மம்தான். எத்தனையோ ராத்திரிகள் அவள் படுக்கையில் புரண்டிருக்கிறாள். அவள் புறக்கணித்த ஆசைகள் அவளை தாக்கி இருக்கின்றன. உடலின் இயற்கை சீறி இருக்கிறது. அவள் அடக்கி கொண்டாள். சில கண நேர இன்பத்துக்காக அவளால் சொந்தத்தையும் பந்தத்தையும் சுமக்க முடியாது. பணம் இருக்கிறது, வசதிகள் இருக்கின்றன, லட்சம் லட்சமாக புத்தகங்கள் இருக்கின்றன. வீட்டை காக்க ஒரு கூர்க்கா, வீட்டை சுற்றி வர அனல் கக்கும் உயர் ஜாதி நாய்கள். ஆனால் அம்மா போன பின் அவள் விரும்பிய தனிமை பூரணமாக கிடைத்த பிறகு அவளால் எதையும் ரசிக்க முடியவில்லை. உற்றார் உறவினர்கள் இருந்தபோது தேவையற்றவர்களாக தோன்றினாலும் இல்லாமை வெறுமையை அள்ளி கொட்டியது. சொந்தங்கள் இருந்தும் பந்தங்கள் இயலாத நிலைமையில் அவள் நம்பிக்கையை இழந்தாள். அவளுடைய துணிச்சலும் அவளுக்கு துணை வரவில்லை. அவள் ஏகாந்தத்தை கண்டு பயப்படவில்லை. அது எழுப்பும் மௌன சிரிப்புதான் பயமுறுத்தியது. தன்னுடைய நிழலையே கவ்வி பிடித்து வாழலாம் என்ற உறுதியுடன் இருந்தவள் அந்த நிழலை விட்டே ஒதுங்கி ஓட முயன்றாள். அவளுடைய வீராப்பும் லட்சியமும் முதிராத மனதில் முளைத்த காளான்கள். தனிமையில் அவள் என்ன சாதித்து விட்டாள்? அழகு குலைந்தது, உடல் வாடியது. அம்மா அன்று அடித்து கொண்டாள். பாபு அவளை விரும்பியவன். ஆனால் அவள் உதறினாள். இப்போது காலம் அவளை உதறுகிறது. என்ன செய்ய? திடீரென்று கார் ஒன்று முன்னேறி வந்தது. பச்சை ஃபியட். ரோஹிணியின் காரா? கதவை திறந்த அவள் மீண்டும் சோஃபாவுக்கு வந்தாள். அவள் படியேறி வந்தாள். பாபு சின்ன வயது பழக்கத்தில் வா பாபு என்றாள். எப்படி இருக்க துங்கா? இருக்க. இமாச்சலம் பூரா தேடினேன், உன்னை அங்கே காணோம். பாபு சிரித்தான். அவள் அவனை ஏறிட்டு பார்த்தாள். உன் அம்மா 5-6 வருஷத்துக்கு முன்னாடி கல்கத்தா வந்திருந்தப்ப பேச்சோடு பேச்சா சொன்னா. யார் கண்டா? துங்கா தனியா தவம் பண்ண இமாச்சலத்துக்கு போனாலும் போவாள்னு. நீ எப்படி இருக்க என்று அவள் கேட்டிருக்க கூடாது. இப்போது வயது 40 இருக்கும். இன்னும் கட்டு குலையாத உடல். முகத்தில் மீசை நரைக்கவில்லை. அவனுடைய கண்கள் இன்னும் அன்று போலவே சிரிக்கின்றன. நீதான் ஃபோன் பண்ணியா பாபு? நீதான் சாயங்காலம் வந்திருந்தியா? யார் சொன்னா? ஒரு யூகம். எப்படி யூகிச்ச துங்கா? நீ மெட்ராஸ் வந்திருக்க, பேப்பர்ல பார்த்தேன். என்னை பார்க்க வேறு ஒரு ஆம்பிளையும் வரமாட்டான். என்ன செஞ்சிட்டு இருக்க?
சும்மா. இத்தன வருஷமா சும்மாவா இருக்க? பிஹெச்டி வாங்க ஸ்டேட்ஸ் போகலைன்னு தெரியும். ஆனா இங்கேயும் வாங்கலையா? இல்ல. ஏகாந்தத்தை என்ஜாய் பண்ணிட்டு இருக்கியா? தெரியல. அப்ப சகிச்சுண்டு இருக்கேன்னு அர்த்தம். உன் லைஃப் எப்படி பாபு? நானும் உன்ன மாதிரி தான் துங்கா. கும்பல்ல வாழ்ந்தாலும் நான் தனிதான். தனிமை வர வர பயமா இருக்கு. நீ எப்படி ஃபீல் பண்ற? என்ன பயம்? வாய்க்கு வாய் பேசிக் கொள்ளலேனாலும் மனசுக்கு மனசு பேசிக் கொள்ளணும் போல இருக்கு. ஒரு மனசை பிடிச்சுண்டு இன்னொரு மனசு நடந்தாத்தான் தனியா இருக்கோங்கிற உணர்வு இருக்காது. உடலுக்கு உடல் சொந்தம் இல்லேன்னா மனசுக்கு மனசு பந்தம் எப்படி இருக்க முடியும்? கரெக்ட். ஆனா பிடிச்ச உடல் கிடைக்கலேன்னா பிடிக்காத மனசோட எப்படி உறவாட முடியும் துங்கா? கை கோத்து நடக்கிறப்ப கூட மனசுகள் தான் கோத்துண்டு போறது. என்ன செய்ய போற பாபு? உனக்காவது வீடு, வாசல், பணம், ஆட்கள்னு இருக்கா? இப்போதே அரை கிழவி ஆயிட்ட. சீக்கிரம் என்ன சொல்ற பாபு? கல்யாணமான பெண்ணுன்னா 40க்கு அப்புறம் தான் அரைக்கிழம். ஆகலைன்னா? ஆனா நீ இன்னும் கிழடு தட்டல. உழைக்கிறேனே லட்சியம் இல்லாம. ஐ மீன் தனியாகவே இருந்து சாகணுங்கிற லட்சியத்தை சொல்றேன். இருக்கேனே. நீ ஏன் கல்யாணம் பண்ணிக்கல? இந்த கேள்வியை நீ கேட்டிருக்க கூடாது துங்கா. ஏன் நான் அந்த கேள்வியை கேட்டிருக்க கூடாது? நீ எப்ப மாட்டேன்னு சொன்னியோ அப்பவே நானும் ஒரு தீர்மானத்துக்கு வந்துட்டேன். இப்ப கஷ்டமா இருக்காக்கும்? ஆமாம். ஆனா சகிச்சுக்க பழகிட்டேன். நீ ஒரு ஃபூல். கொஞ்ச நாளா உணர்றேன். ஆனா நான் ஃபூல் இல்ல. உன் மனச பிடிச்சுண்டு அதோடு கை கோத்து போகணும்னு இருந்தேன். ஏன் இன்னமும் இருக்கேன். ஆனா நீ நீ ச்சே என்ன சொல்றது? தனிமை எவ்வளவு பயங்கரமா இருக்கும்னு நான் அந்த வயசுல என் அம்மா போற வரைக்கும் கூட எதிர்பார்க்கல. ஆனா இனிமே தனிமைதான் கதிங்கிற நிலைமை ஏற்பட்டு விட்டது. எப்படி சொல்ற? அரை கிழவி ஆயிட்டனே. முக்கால் கிழவி ஆறதுக்கு முன்னால ஒரு முடிவு எடுத்து திசையை மாத்து துங்கா. முன்னாடியும் போக முடியல, பின்னாடி பார்த்தும் நடக்க முடியல பாபு. காலம்ங்கிற புதை மணல்ல 2 காலும் சிக்கின்றிருக்கு. நீ கையை நீட்டினா அதை பிடிச்சுண்டு உன்னை காப்பாத்த முடியும். ஆனா நீயே உன் கையை கட்டி போட்டுருக்க. என்னை இனிமே யாராலும் காப்பாத்த முடியாது பாபு. என் முட்டாள்தனத்தை நான் உணர்றதுக்கு ரொம்ப காலம் ஆயிட்டது. நான் வரேன் துங்கா. சரி பாபு. ஜீவ சமமா ஜீவ சவமா யாரும் எரிக்கவோ அடக்கம் செய்யவோ இல்லாம இருக்கிறதை விட ஜீவனோட ஒரு நாள் இருந்தா கூட போதும் துங்கா. வாழ்க்கைக்கு அர்த்தம் தெரிந்துவிடும். புரியுறது பாபு. உன் மனசை யாராவது என்னைக்காவது தொட்டான்னா அவனை பார்த்து நீ உன் கையை நீட்டு. அவன் உன்னை இந்த புதை மணல்ல இருந்து காப்பாத்துவான். விளக்குல ஒரு திரி தனியா எரிந்து கருகி போறதை விட 2 திரிகள் சேர்ந்து எரிகிறது ஒளியை அதிகமாக்கும். நான் வரேன். சரி பாபு. தோ என் விசிட்டிங் கார்டு. அவசியம் ஏற்பட்டா ஃபோன் பண்ணு. அவன் போன பிறகு நீண்ட நேரம் அவள் அந்த சிறு வெண்ணிற அட்டையையே பார்த்து கொண்டிருந்தாள். மெல்ல மெல்ல இருள் விலகுவது போன்ற உணர்வு ஏற்பட்டது. அன்று இரவு மாடியில் வெளிச்சத்தில் படுத்தபோது மீண்டும் இருள் கவ்வும் பயம் பிறந்தது. தலையணைக்கு அடியில் இருந்த முகவரி அட்டையை எடுத்தாள், பார்த்தாள். தொலைபேசி எண்ணை படித்தாள். புதை மணலில் இருந்து கால்களை விடுவித்துக் கொள்ள தானே கட்டி போட்டு கொண்டிருந்த கைகளை அவிழ்த்து கொண்டே நம்பரை டயல் செய்தாள். இதோடு இந்த கதை முடியுது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய். தேங்க்யூ.